வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 5th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த கிவன் இன்டர்வல்ஸ். ஸோ ஒரு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியாக இன்டர்வல்ஸ், க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆர் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4th கொஷின் வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, லோக்கல் மினிமம் வேல்யூ, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சேனல்லையே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹவு டு ஃபைண்ட் அப்சல்யூட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த 5th கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது இந்த 5th கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னது, f of x = x³ சொல்லியிருக்காங்க. ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நமக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொஷினில் நமக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் இன்டர்வல் கொடுத்து நம்மளால் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கவே முடியாது. அப்சல்யூட் அப்படிங்கிற நேம்லேயே என்ன இருக்குது, கரெக்டான வேல்யூ அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வலில் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆர் அப்சல்யூட் மினிமம் கேட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னா -2, +2 அப்படிங்கிறது தான் நம்மளோட க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்சல்யூட் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ போட்டோம் இல்லையா, அதில் 3 ஸ்டெப்ஸில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எப்போவுமே எல்லாத்துக்குமே, லோக்கலாக இருந்தாலும் சரி, அப்சல்யூட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f' தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ x³ டிஃபரன்சியேஷன் 3x². ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், f' = 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ இங்கே என்ன வருது, 3x² = 0. அப்போ கண்டிப்பாக x = 0 தான். அப்போ இங்கே நமக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கிடைக்குது, x = 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது நமக்கு கிவன் வந்து என்னது, f of x = x³ கொடுத்துருக்காங்களா. இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 0வா, அப்போது f of 0 கண்டுபிடிக்கணும். அடுத்தது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் என்னன்னு பாருங்கள், -2, +2. ஸோ நம்ம f of -2 கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஒன் f of +2. இந்த 3 வேல்யூஸுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நம்ம வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆர் அப்சல்யூட் மினிமம் வேல்யூவை எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம f of 0 கண்டுபிடிக்கலாம். f of 0 வந்து என்ன வரும், 0³ 0³ = 0 தான். நெக்ஸ்ட்டு இது முடிச்சாச்சு. f of -2. f of -2னா -2 the whole cube. அப்போது 3 டைம்ஸ் மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸு, 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, நெக்ஸ்ட் f of 2 கண்டுபிடிக்கணும். அப்போ 2³ வந்து 8. இப்போ இந்த 3 வேல்யூஸ் இருக்கா, இந்த 3 வேல்யூஸில் எது வந்து நமக்கு வந்து ரொம்ப லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும் அதுதான் வந்து அப்சல்யூட் மினிமம், எது வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட அப்சல்யூட் மேக்ஸிமம். இந்த 3 வேல்யூஸில் எது வந்து லீஸ்ட்டுன்னு பாருங்கள், 0வை விட சின்னது வந்து நெகட்டிவ் தான். அப்போ இதுதான் வந்து நம்மளோட அப்சல்யூட் மினிமம். அதே போல் அப்சல்யூட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 3 வேல்யூஸ்லையுமே பெருசு வந்து 8 தான். அப்போ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ என்னென்ன இதில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இது அட் x = 2ங்கிற பாயிண்டில் கிடச்சிது, இது x = -2ங்கிற பாயிண்டில் கிடச்சிது. ஸோ இதுதான் நம்மளோட அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கண்டு எழுதியிருக்கோம் இல்லையா, இது வந்து மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் மட்டுமே எழுதினாலும் ஓகே தான். இல்லை இந்த எந்த பாயிண்டில் கிடச்சிது அப்படிங்கிறதையும் சேர்த்து வேணாலும் எழுதலாம். மேபி உங்களுக்கு கொஷின்லேயே கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் காமிச்சாகணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f' of x. sin x ஒரு டிஃபரன்சியேஷன் cos x, cos x ஒரு டிஃபரன்சியேஷன் -sin x. ஓகே, அடுத்தது let f' of x = 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது cos x
sin x equal to 0வா இதிலிருந்து cos x equal to sin x னு எழுதிக்கலாம் 1 into cos x ன்னு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா இந்த 1 மட்டும் இங்கே இருக்கட்டும் cos x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்துடும் நெக்ஸ்ட்டு sin by cos வந்து நம்ம tan x ன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அதுதானே கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அப்போது tan inverse of 1 equal to x டேனுக்கு வந்து எப்போ 1ங்கிற வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் pi by 4 tan 45 டிகிரி தான் 1 அப்போ pi by 4 equal to x ஸோ x equal to pi by 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு ஸோ இந்த கொஷனுக்கு நமக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு தான் கிடச்சிருக்கு இப்போது f of x வந்து எடுத்து எழுதிக்கலாம் f of x equal to sin x plus cos x ஸோ இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு f of pi by 4 கண்டுபிடிக்கணும் அடுத்தது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா 0 அண்டு pi ஸோ அதுக்கு f of 0 கண்டுபிடிக்கணும் f of pi கண்டுபிடிக்கணும் ஓகே அப்சல்யூட் வேல்யூஸுக்கு இப்படி தான் நம்ம வந்து இந்த இன்டர்வலில் உள்ள பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து f of x கண்டுபிடிக்கணும் ஸோ f of pi by 4 அப்படின்னு சொன்னால் sin pi by 4 sin pi by 4 plus cos pi by 4 pi by 4 அப்படின்னா 45 டிகிரி sin 45 டிகிரி 1 by root 2 cos 45 டிகிரியும் 1 by root 2 தான் that is 2 by root 2 ஸோ root 2 இங்கே வந்து 2 வந்து எப்படி எழுதிக்கலாம் root 2 எழுதலாமா இப்போ ஒரு root 2 கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னாக்க root 2 ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னென்னு தெரியும் 1.414 இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா ஸோ f of pi by 4 ஓட வேல்யூ வந்து நமக்கு 1.414 அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் f of 0 அப்படின்னு சொன்னாக்க sin 0 plus cos 0 sin 0 0 cos 0 1 அப்போ f of 0 வந்து 1 அப்படின்ட்டு கிடைக்குது அடுத்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ f of pi அப்போது sin pi plus cos pi ஓகே sin 180 நமக்கு 0ன்னு தெரியும் cos 180 minus 1 which is equal to minus 1 இப்போயும் நமக்கு 3 வேல்யூஸ் கிடச்சிருக்கு 1.414 ஒன்று கிடச்சிருக்கு 1 கிடச்சிருக்கு மைனஸ் 1 கிடச்சிருக்கு இப்போ இந்த 3 வேல்யூஸையும் கம்பேர் பண்ணிங்களா இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ எதுனா மைனஸ் 1 தான் அப்போ இதுதான் நம்மளோட அப்சல்யூட் மினிமம் அதே போல் 1.414 தான் நம்மளோட இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்போ இதுதான் நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 1.414 எழுதுனா இல்லை √2 அப்படின்னு எழுதிக்கலாம் அதே போல் அப்சல்யூட் மினிமம் வந்து -1 நெக்ஸ்ட்டு இதுலேயே ஃபிஃப்த்லேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கும் f of xம் ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலும் கொடுத்துட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது f dash of x 4 into x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1/2 x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x 2 கேன்சல் ஆகிடும் 4 minus x இதுதான் வந்து f dash ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் f dash of x equal to 0 அப்படின்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போது 4 minus x equal to 0 ஸோ இதுலேருந்து x equal to 4 எழுதிக்கலாமா ஸோ x equal to 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக கிடைக்கிது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் f of x வந்து எடுத்து எழுதிக்கலாம் 4x minus x square by 2 ஓகே இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு f of 4 கண்டுபிடிக்கணும் அடுத்தது f of -2 அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா -2, 9/2 ஸோ மூணாவது வேல்யூ f of 9/2 இந்த மூணுக்கும் நம்ம என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு f of 4 4 4s are 16 மைனஸ் இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயரு 16/2 கேன்சல் பண்ணால் 8 16ல் 8 போயிடுச்சுன்னா 8 இது ஃபஸ்ட் வேல்யூ
அடுத்தது f of minus 2. minus 2 போட்டிங்கன்னா 4 into minus 2 minus 8 minus 2க்கு ஸ்கொயர் பண்ணோம்னா 4 by 2 கேன்சல் பண்ணியாச்சுன்னா minus 8 minus 2 minus 10. லாஸ்ட் வேல்யூ f of 9 by 2 கண்டுபிடிக்கணும். அப்போது 4 into 9 by 2 மைனஸ் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னா 9 by 2 the whole square. 9 ஸ்கொயருக்கு ஒரு 81, 2 ஸ்கொயருக்கு ஒரு 4. ஏற்கனவே இங்கே வந்து ஒரு 2 ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2, 9 2s are 18 மைனஸ் 81 divided by 4 2s are 8. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18 into 8 வந்து என்னது 144 மைனஸ் 81 divided by 8. 144ல் 81 போயிடுச்சுன்னா 63 by 8, that is 7.8. ஓகே, இப்போது 3 வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, மைனஸ் 10 இருக்குது, 7.8 இருக்குது. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே லோயஸ்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 10 தான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து 8. ஸோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 8ன்னு கிடைக்குது, அப்சல்யூட் மினிமம் வந்து மைனஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the last subdivision, question number 4. Fourth subdivisionல நமக்கு f of x equal to x minus 1 the whole square plus 3 கொடுத்துருக்காங்க. x வந்து minus 3, plus 1ங்கிற closed interval. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், f dash of x கண்டுபிடிக்கலாம். இது வந்து x power n மாதிரி. இப்போ n into x power n minus 1, 2 minus 1 1 தான், ப்ளஸ் 3யோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ 2x minus 2 இதுதான் வந்து f dash of x. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். 2x minus 2 equal to 0, 2x equal to 2, x equal to 1. கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 1, அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் மைனஸ் 3, இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலோட பாயிண்ட்ஸு. அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 1. இப்போது இந்த மூணுத்துக்கும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து f of x எடுத்து எழுதிக்கலாம். f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் f of x equal to x minus 1 the whole square plus 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 minus 1 0 ஆகிடும், ப்ளஸ் 3 which is equal to 3 மட்டும்தான். இதே f of minus 3 போடும்போது minus 3 minus 1 minus 4 the whole square plus 3. minus 4 squareனா 4 4s are 16 plus 3 which is equal to 19. ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து f of 1 கண்டுபிடிக்கணும். f of 1 என்ன வரும், இங்கே 1 minus 1. ஓகே, இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் 1 தான், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் வந்து 1 தான். ஸோ நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. திருப்பியும் நம்ம வந்து f of 1 கண்டுபிடிச்சோம்னா என்ன வரப்போகுது, ஏற்கனவே தான் நம்ம f of 1 வந்து 3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா. அப்போ இங்கேயும் f of 1 வந்து 3 தான். அப்போ இங்கே நமக்கு இருக்கிறதே வந்து 2 வேல்யூஸ் தான். ஒன்று வந்து 3 கிடைக்குது, இன்னொன்று 19 கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணோன்னா மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 19, அப்சல்யூட் மினிமம் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதோட 5th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 6th கொஷின்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.